வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பலரும் ஜோதிட பொருத்தங்கள் பார்க்க வரும்பொழுது சில பொருத்தங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. மனிதன் எல்லோருமே தவறு செய்திருக்கானே, அப்படி தவறு செய்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் என்ன, எவற்றால் மனிதன் தவறு செய்கிறான் என்று கேட்கிறார்கள். அகஸ்திய முனிவர் அதற்கு 7 வகையான காரணங்களை சொல்கிறார். ஒரு மனிதன் பணக்காரனாக இருப்பதற்கு காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியமே. அதை உணர்ந்தால் பணத்தை இப்பிறவியில் நற்காரியங்களுக்கு குருவருளால் பயன்படுத்துவான். மேலும் புண்ணியத்தை பெற்று இறைவனை நோக்கி முன்னேறலாம். தனது திறமையாலேயே பணம் வந்தது என்று மயங்கும் மனிதன் அதனால் மற்றவர்களுக்கு துன்பம் அளித்து புண்ணியத்தையும் இழக்கிறான், தனக்கும் துன்பம் தேடிக்கொள்கிறான். இரண்டாவதாக பதவி பலம். ஒருவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் பதவி கிடைத்தவுடன் அதிகாரம் அவனை மாற்றிவிடுகிறது. அருகில் இருப்பவர்களிடம் தயவு பெற வேண்டி அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் உந்தப்படுகிறான். மனிதன் பதவியை தக்க வைத்து கொள்ள தொடர்ந்து அப்பதவியில் நீடிக்க பல தவறுகளை செய்ய துணிகிறான். எனவே நல்லவர்கள் பதவியை கண்டு அஞ்சுவார்கள். இறைவனே பதவியை அளிக்கும் போது தங்களை இறைவனின் ஒரு பிரதிநிதியாக நினைத்து செயல்படுவதால் அவர்கள் எந்தவித மன கிளேசத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். அந்த பதவிக்கு அவர்கள் ஒரு பெருமையை தேடி தந்துவிட்டு அதிலிருந்து ஓய்வு பெறுவார்கள். மூன்றாவதாக உடல் பலம் அல்லது ஆள்பலம். மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது, நிலையற்றது. இளமை காலமோ மிகவும் குறுகியது. இதை உணராத மனிதன் இளமை வேகத்தால் பலம் பெற்றுள்ளோம் என்ற மமதையில் ஏராளமான தவறுகளை செய்கிறான். ஆனால் இளமையே இறை வழிபாட்டிற்கு ஏற்ற பருவம். அப்போது நாம் விதைக்கும் விதையே பிற்காலத்தில் மரமாக வளர்ந்து இறைபக்தி என்ற உயர்ந்த கனியை கொடுக்கும். அடுத்து நான்காவது புகழ். புகழ்ச்சியால் அழைக்கப்படாத மனிதனே இல்லை. இறைவழி நிற்போரும் கூட பெண்ணாசை மண்ணாசையை எளிதாக துறந்து விடுகிறார்கள். ஆனால் புகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுகிறார்கள். குருவின் திருவருளால் இறைவனின் பாதமே கதி என்று நினைப்பதாலேயே போடாசையால் செய்யும் தவறுகளிலிருந்து மனிதன் மீள முடியும். அடுத்து ஐந்தாவது ஆணவம். ஒரு துறையில் அல்லது காரியத்தில் தீவிர முயற்சி செய்தால்தான் முன்னேற முடியும். இந்த தீவிர முயற்சி எடுப்பது நாமே திறமையை வளர்த்து கொண்டு விட்டோம் என்ற எண்ணம் வலுப்படுகிறது. அப்போது ஆணவம் தலை தூக்குகிறது. மற்றவர்களை துச்சமாக நினைக்கிறோம். மனிதன் தவறுகள் செய்கிறான். இறைவனின் ஒரு கருவியே மனிதன் என்ற எண்ணத்தை சதாசர்வ காலமும் மனதில் போற்றி வந்தால் ஆணவம் மனிதனை அண்டாது. குருவின் திருப்பாதமே இதற்கு துணை. அடுத்து அகந்தை. நானே அழகானவன், தானே அறிவுள்ளவன் என்று தன்னை பற்றியே நினைத்து மற்றவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காத மனிதன் அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறான். எல்லாம் இறையொளியின் படைப்பே, எல்லாம் அவன் செயலே என்று தெளிந்து நடப்பதால் மனிதன் அகந்தையால் ஏற்படும் தவறுகளிலிருந்து மீள முடியும். அடுத்து பேராசை. மனிதன் ஆசை கொள்வதில் தவறில்லை. தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். தனது மனைவி குழந்தைகள் தேவையான வசதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பது ஆசை. இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒன்று. ஆனால் மற்றவர்களை துன்புறுத்தியோ ஏமாற்றியோ கெடுத்தோதான் வாழ வேண்டும் என்று நினைப்பு பேராசை. பேராசையே மனிதனின் பெரும்பாலான தவறுகளுக்கு காரணம். நற்காரியங்களை செய்ய வேண்டும், இறை திருப்பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆசையை மனிதன் தொடர்ந்து வளர்த்து வந்தால் பேராசையிலிருந்து விடுபடலாம். ஆனால் பிராயச்சித்தம் உண்டே என்று சிலர் கேட்கிறார்கள். ஒரு முறை தவறியவர்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு. அறியாமையால் ஒரு முறை செய்த தவறை இறைவன் மன்னிக்கிறான். ஒரு முறை தவறு செய்து அந்த திட்டம் வெற்றியடைந்தால் மீண்டும் அதே தவறை செய்கிறார்கள் சிலர். தோல்வி கண்டால் அடுத்த தவறை பற்றி யோசிக்கிறார்கள். தவறை உணர்ந்து மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று உணர்ந்தவர்களுக்கே பரிகாரம். இதில் மனிதன் உண்மையாக செயல்பட வேண்டும். கெட்ட பழக்கம் எதுவாயினும் அதை முழுமையாக விட்டுவிட வேண்டும். There should be no alternative. ஆனால் சில சமயங்களில் பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்காது. அதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை அடுத்த இன்னொரு நாளில் அதை பற்றியும் நாம் ஆய்வோம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.